கிரிக்கெட் வரலாற்றுல அதிகப்படியான விக்கெட் டேக்கரை பத்தின தகவல் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது கிரிக்கெட் வரலாறுல ஓடிஐ, டெஸ்ட், T20 இது மூணையும் சேர்த்து மொத்தமா அவங்க எடுத்து அதிகப்படியான விக்கெட்டை பத்தின தகவலை தான் நாம இன்னைக்கு பதிவுல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனல் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டுகள் நடப்புற விஷயம் தெரிவிச்சிருக்கோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அதிகப்படியான விக்கெட் டேக்கர் யார், அந்த சாதனை பண்ணி வச்சிருக்க அந்த 10 நபரை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். அதிகப்படியான விக்கெட் எடுத்த பவுலர் லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா டிஜி சவுதி. இவர் வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து பிளேயரை சேர்ந்தவர். இவர் வந்து பாத்தீங்கன்னா 2008 இருந்து 2024 வரைக்கும் பிளே பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட 392 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காரு. அதுல 481 இன்னிங்ஸ் வந்து பிளே பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 34,048 பால் வந்து போட்டிருக்காரு. அதுல 22,737 ரன்னை வந்து விட்டு கொடுத்திருக்காரு. மொத்தமா இவர் எடுத்த விக்கெட் பாத்தீங்கன்னா 772 விக்கெட்டை வந்து மனுஷன் வாரி குவிச்சிருக்காரு. இதனாலதான் இவர் 10வது இடத்துல இருக்காரு. 9வது இடத்துல கூடிய பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா வாக்கர் யூனிஸ். இவர் வந்து பாகிஸ்தான் அணியை சேர்ந்தவர். 1989 இருந்து 2003 வரைக்கும் இவரோட கிரிக்கெட் வாழ்க்கை இருந்தது. 349 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காரு. அதுல 412 இன்னிங்ஸ் வந்து விளையாடி இருக்காரு. கிட்டத்தட்ட 28,922 பால் வந்து இவர் போட்டிருக்காரு. அதுக்கு 18,707 ரன்கள் வந்து விட்டு கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 789 விக்கெட்டுகளை சாச்சிருக்காரு மனுஷன். 8வது இடத்துக்குள்ள பந்து வீச்சாளர் ஷான் பொலாக். இவர் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அணியை சேர்ந்தவர். 1995 இருந்து 2008 வரைக்கும் இவரோட கிரிக்கெட் கேரியர் காலமா பார்க்கப்படுது. அதுல 423 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காரு. 510 இன்னிங்ஸ் வந்து விளையாடி இருக்காரு. 40,308 பாலை வந்து இவர் போட்டிருக்காரு. அதுல 19,673 ரன்களை வந்து விட்டு கொடுத்திருக்காரு. இவரோட மொத்த விக்கெட் எவ்வளவு கேட்டீங்கன்னா 829 விக்கெட்டை வாரி சாச்சிருக்காரு மனுஷன். சிம்ம சொப்பனமா கிரிக்கெட் பேட்ஸ்மேனுக்கு திகழ்ந்தாருன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதிக விக்கெட் எடுத்த பவுலர் லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்கக்கூடியவர் இங்கிலாந்து அணியை சேர்ந்த பிராட் தான். பிராட் வந்து பாத்தீங்கன்னா 2006 இருந்து 2023 வரைக்கும் இவர் காலகட்டமா இருக்கு. இதுல 344 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காரு. 485 இன்னிங்ஸ் வந்து விளையாட்டு இருக்காரு. மொத்தமா இவர் போட்ட பந்துகள் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 40,980 பந்துகளை வந்து வீசி இருக்காரு. அதுல 23,574 ரன்களை வந்து விட்டு கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 847 விக்கெட்டை வந்து சாச்சிருக்காரு. ஒரு தரமான பவுலர் இங்கிலாந்துக்குன்னு சொன்னா எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதிக விக்கெட் டேக்கர் லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்கக்கூடிய பவுலர் பாத்தீங்கன்னா வாசிம் அக்ரம். இவர் வந்து பாகிஸ்தானின் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா பார்க்கப்பட்ட பவுலர். 1984 இருந்து 2003 வரைக்கும் இவருடைய காலகட்டமா பார்க்கப்படுது. அதுல 460 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட 532 இன்னிங்ஸ் வந்து பிளே பண்ணிருக்காரு. 40,813 பால் வந்து போட்டிருக்காரு. 21,591 ரன்னை தான் விட்டு கொடுத்திருக்காரு. சோ மொத்தமா இவர் எடுத்த விக்கெட் பாத்தீங்கன்னா 916 விக்கெட்டை வந்து சாச்சிருக்காரு. ஒரு காலகட்டத்துல பேட்ஸ்மேன்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தாரு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதிகப்படியான விக்கெட் டேக்கர் லிஸ்ட்ல 5வது இருக்கக்கூடிய பிளேயர் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கிராண்ட் மெக்ராத். மெக்ராத் வந்து பாத்தீங்கன்னா 1993 இருந்து 2007 இவரோட காலகட்டமா பார்க்கப்படுகிறது. 376 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காரு. அதுல 493 இன்னிங்ஸ் வந்து ஆடி இருக்காரு. கிட்டத்தட்ட 42,266 பந்துகளை வீசி இருக்காரு. அதுக்கு 20,656 ரன் தான் விட்டு கொடுத்திருக்காரு. மொத்தமா இவர் எடுத்த விக்கெட் பாத்தீங்கன்னா 949 விக்கெட்டுகளை வாரி சாச்சிருக்காரு மனுஷன். உலக அதிகப்படியான விக்கெட் எடுத்த லிஸ்ட்ல 4வது இடத்துல கூடியவர் நம்ம இந்திய அணியை சேர்ந்த அனில் கும்ப்ளே தான். இவர் தெரியாதவங்களும் இருக்க முடியாது. 1990 இருந்து 2008 வரைக்கும் இவருடைய கிரிக்கெட் காலமா பார்க்கப்படுது. அதுல 403 மேட்ச் வந்து விளையாடி இருக்காரு. 501 இன்னிங்ஸ் வந்து பிளே பண்ணிருக்காரு. அதுல 55,346 பந்துகளை வந்து வீசி இருக்காரு. இதுல 28,767 ரன்களை வந்து விட்டு கொடுத்திருக்காரு. மொத்தமா இவரு 956 விக்கெட்டை வந்து எடுத்திருக்காரு. இதனாலதான் அனில் கும்ப்ளே 4வது இடத்துல இருக்காரு. அதிகப்படியான விக்கெட் எடுத்த வீரர்கள் லிஸ்ட்ல ஜேம்ஸ் ஆண்டர்சன் இங்கிலாந்து அணியை சேர்ந்தவர். இவர் 3வது இடத்துல இருக்காரு. 2002 இருந்து 2024 இப்போ வரைக்கும் இவர் மேட்ச்ல பிளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 401 மேட்ச் வந்து விளையாடி இருக்காரு. 560 இன்னிங்ஸ் வந்து பிளே பண்ணிருக்காரு. 50,043 பாலை வந்து இவர் போட்டிருக்காரு. 27,040 ரன்னை தான் விட்டு கொடுத்திருக்காரு. மொத்தமா இவர் எடுத்த விக்கெட் பாத்தீங்கன்னா 991 விக்கெட்டுகளை வாரி சாச்சிருக்காரு மனுஷன். அந்த அளவுக்கு ஒரு தரமான பவுலர். அதிகப்படியான விக்கெட் எடுத்த வீரர்கள் லிஸ்ட்ல 2வது இடத்துக்கு ஷேன் வார்னே. ஷேன் வார்னே தெரியாதவங்களும் இருக்க முடியாது. ஒரு காலகட்டத்துல எல்லா அணி, இந்திய அணி மட்டும் இல்ல, உலகத்தில் கூட எல்லா கிரிக்கெட் அணிகளும் சாய்ச்ச ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லலாம்.
அதிகப்படியா பாத்தீங்கன்னா இவருடைய நேர்த்தியான பந்து வீச்சு யாராலையும் எதிர்கொள்ள முடியாது அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது. 1992 இருந்து 2007 வரைக்கும் இவரோட கிரிக்கெட் காலகட்டமா பார்க்கப்படுது. 339 மேட்ச் விளையாடி இருக்காரு. 464 இன்னிங்ஸ் பிளே பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட 51,347 பந்துகளை வீசி இருக்காரு. இது மட்டும் இல்லாம 25,536 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்திருக்காரு. 1001 விக்கெட்டுகளை சாச்சிருக்காரு. இதனாலதான் இந்த கிரிக்கெட் ஜாம்பவான் உலகத்தில அதிகப்படியா விக்கெட் எடுத்த 2வது இடத்துல ஷேன் வார்னே இருக்காரு. உலகத்தில் அதிகப்படியான விக்கெட் எடுத்த வீரர் லிஸ்ட்ல 1வது இடத்துல இருக்கக்கூடியவர் ஸ்ரீலங்கா அணியை சேர்ந்த முத்தையா முரளிதரன். இவர் பாத்தீங்கன்னா 1992 இருந்து 2011 இவருடைய கிரிக்கெட் காலமா பார்க்கப்படுது. 495 மேட்ச் பிளே பண்ணிருக்காரு. அதுல 583 இன்னிங்ஸ் விளையாடி இருக்காரு. கிட்டத்தட்ட 63,132 பால போட்டிருக்காரு. அதுக்கு 30,803 ரன்னை மட்டும் விட்டு கொடுத்திருக்காரு. மொத்தமா இவர் எடுத்த விக்கெட் பாத்தீங்கன்னா 1,347 விக்கெட்டுங்க. இதுதான் உலக கிரிக்கெட் வரலாற்றிலே ஒரு பவுலர் அதிகப்படியா எடுத்து வச்சிருக்கக்கூடிய விக்கெட்டா பார்க்கப்படுது. 1,347 விக்கெட்டு. இது மட்டும் இல்லாம இவர் தான் அதிகப்படியான பந்தையும் வீசியிருக்காரு. அதாவது 63,132 பால ஒரு கிரிக்கெட் வாழ்க்கையில அவர் வீசியிருக்க கூட பாலா பார்க்கப்படுது. இதுக்காக அவர் கொடுத்த ரன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு சராசரியா பாத்தீங்கன்னா அதுல பாதி ரன்னை மட்டும் விட்டு கிட்டத்தட்ட வெறும் 3% தான் பாத்தீங்கன்னா இவரோட ஆவரேஜா இருக்கும். 30,803 ரன் தான் இவர் விட்டு கொடுத்திருக்காரு. இதனாலதான் உலகின் தலை சிறந்த பவுலரா முத்தையா முரளிதரன் விளங்குறாரு. கண்டிப்பா இந்த பதிவு மூலமா இந்த உலகத்திலே அதிகப்படியான விக்கெட் எடுக்கக்கூடிய டாப் 10 பவுலர் லிஸ்ட நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. நீங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி உங்க கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த பதிவு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த உலகத்திலே அதிகப்படியான விக்கெட்டை வாரி குவிச்சிருக்க மனுஷங்க இந்த காலத்துல இருக்காங்க அப்படின்னு தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க. அதே போல ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கட்டுகள் அனுப்புற விஷயம் தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.